கொஷினில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் ஃபீல்டு காம்பேக்ஷன் ஆஃப் சாயில்ஸ் வித் ஒன் ஃபீல்டு டெஸ்ட் கேரிட் அவுட். அப்போ மெத்தட்ஸ் ஆஃப் ஃபீல்டு காம்பேக்ஷன் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஃபீல்டை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபீல்டு காம்பேக்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஃபீல்டு காம்பேக்ஷன் இஸ் டன் யூஸிங் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட். இப்போ காம்பேக்ஷன் அப்படின்னாலே அழுத்தம் கொடுக்குறது. இப்போ நம்ம ஒரு மண் தரையில் நிற்கிறோம் அப்படின்னாலே அது வந்து காம்பேக்ஷன் தான். இப்போ நம்மளோட வெயிட்டை வந்து அது தாங்கியிருக்கு, அப்போ அதுவும் காம்பேக்ட் பண்ணுறதா தான் அர்த்தம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஸிங் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபீல்டில் வந்து நம்ம காம்பேக்ஷன் பண்ணுறோம். த மெத்தட் சோசன் டிபெண்ட்ஸ் ஆன் சாயில் டைப், கொஹிசிவ் அண்டு கொஹஷன்லெஸ். ரெண்டு டைப் ஆஃப் சாயில் இருக்குது, கொஹிசிவ் சாயில், கொஹஷன்லெஸ். இது ரெண்டு டைப்பை பொறுத்து தான் நம்ம என்ன மெத்தட் வந்து சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. மாய்ஸ்டர் கண்டென்ட் அண்டு ப்ராஜெக்ட் ரெக்யூர்மெண்ட். மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக தேவை, அதை பொறுத்தும் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இப்போது 5 டைப்ஸ் இருக்குது காம்பேக்ஷனில். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் காம்பேக்ஷன், இம்பேக்ட் காம்பேக்ஷன், இம்பேக்ட்னு சொல்லலாம், இல்லைனா டைனமிக்னு சொல்லலாம். அப்புறம் வந்து நீல்டிங் காம்பேக்ஷன், வைப்ரேட்டரி காம்பேக்ஷன், நியூமேட்டிக் காம்பேக்ஷன். இப்படி வந்து 5 டைப் ஆஃப் காம்பேக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் காம்பேக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிக் காம்பேக்ஷன் அப்படின்னா யூசஸ் ஸ்டெடி ப்ரெஷர் அப்ளைடு ஸ்லோலி. ஸ்டெடியாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஸ்லோவாக கொடுக்குறாங்க, கான்ஸ்டண்ட்டாக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க, அதுதான் ஸ்டாட்டிக். அதுக்கப்புறம் சூட்டபிள் ஃபார் வெல் கிரேடட் சாண்ட்ஸ், கிராவல்ஸ். இது வந்து இந்த 2 ஸ்டாண்டுக்கும் கிராவலுக்கும் தான் இந்த மெத்தட் வந்து சூட்டபிள் ஆகும். எக்யூப்மெண்ட் வந்து ஸ்மூத் வீல் ரோலர்ஸ், இந்த எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்மூத் வீல் ரோலர்ஸ். அப்புறம் லிமிட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா நாட் எஃபெக்டிவ் ஃபார் டீப் லேயர். ரொம்ப ஆழமாக உள்ள லேயருக்குலாம் வந்து இது வந்து எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவும் வந்து ஸ்டாட்டிக் காம்பேக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இம்பேக்ட் காம்பேக்ஷன் ஆர் டைனமிக் காம்பேக்ஷன். சாயில் இஸ் காம்பேக்டட் பை ரிப்பீட்டட் ட்ராப்பிங் ஆர் ஸ்ட்ரைக்கிங். இப்போ வந்து ரிப்பீட்டாக வந்து வெயிட் கொடுத்துட்டே இருக்கிறோம், அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்லோவாக கொடுத்துட்ருக்கோம். இது அப்படி இல்லை, ஒரு பெரிய வெயிட்டை வந்து கொடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து கொடுக்குறோம். இப்போ ரிப்பீட்டடாக வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ட்ராப்பிங் அப்படின்னா மேலேருந்து கீழே தூக்கி போடுறது, இப்போ அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரேமர்ஸ், டேம்பர்ஸ், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் எக்யூப்மெண்ட். சூட்டபிள் எந்த சாயிலுக்கு இது சூட்டபிள் ஆகும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து கொஹிசிவ் சாயில் லைக் கிளே அப்படின்னா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி உள்ள இதுக்கு வந்து கொஹிசிவ் சாயில்னு சொல்லுவோம், அதுக்கெலாம் இது சூட்டபிள் ஆகும். காமன் இன் ஸ்மால் ஏரியாஸ், ட்ரென்ச்சஸ், ஃபவுண்டேஷன். ட்ரென்ச்சஸ்னால் ஒரு குழி தோன்றது, ஃபவுண்டேஷன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு பில்டிங் கட்டுறதுக்கோ போடக்கூடியது. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அப்போ இந்த ரேம்பர்ஸ், ஸ்டாம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த இம்பேக்ட் காம்பேக்ஷன் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீல்டிங் காம்பேக்ஷன். நீல்டிங்கில் வந்து சாயில் இஸ் காம்பேக்டட் பை நீல்டிங் ஆக்ஷன். நீல்டிங்கிற ஆக்ஷன் கொடுத்து அதை வந்து இது பண்ணுறாங்க, காம்பேக்ட் பண்ணுறாங்க. எக்யூப்மெண்ட் வந்து ஷீப் பாக்கெட் ரோலர், பேட் ஃபுட் ரோலர், ஃபுட் FOOT, திஸ் ஒன் ஷீப் ஃபுட் ரோலர், பேட் ஃபுட் ரோலர். இந்த எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். சூட்டபிள் ஃபார் கிளேயி சாயிலுக்கு இது வந்து சூட்டபிள் ஆகும். அப்புறம் வந்து ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் ஏர் வாய்ட்ஸ் எஃபெக்டிவ்லி. அப்போ இதை வந்து காம்பேக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஏர் வாய்ட்ஸே இருக்காது, அதை வந்து எஃபெக்டிவாக வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து வைப்ரேட்டரி காம்பேக்ஷன். யூசஸ் வைப்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க டு ரீஅரேஞ்ச் சாயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். எக்யூப்மெண்ட் வந்து வைப்ரேட்டரி ரோலர்ஸ், சூட்டபிள் ஃபார் சாண்டி அண்ட் கிரானுலர் சாயில்ஸ். சாண்டிக்கும் அண்டு கிரானுலர் சாயிலுக்கும் நம்ம வந்து இது வந்து சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் டீப் காம்பேக்ஷன். ரொம்ப ஆழமாக காம்பேக்ட் பண்ணுற இடத்துல இந்த வைப்ரேட்டரி ரோலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நியூமேட்டிக் காம்பேக்ஷன். யூசஸ் ரப்பர் டயர்டு ரோலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்ளேஸ் போத் ப்ரெஷர் அண்ட் நீடிங். இப்போ நீடிங்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஷீப் ஃபுட் ரோலர், பேட் ஃபுட் ரோலர் சொன்னோம். நீடிங்கிறது ஒரு மெத்தடு, அந்த மெத்தடை வந்து இதுலேயும் அப்ளை பண்ணுறாங்க, இதுலனா நியூமேட்டிக்லேயும் அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சூட்டபிள் ஃபார் ஃபைன் கிரெயின்டு அண்ட் மிக்ஸ்டு கிரெயின் சாயில். ஃபைன் கிரெயின்டுக்கும் மிக்ஸ்டு கிரெயின் சாயிலுக்கும் வந்து சூட்டபிள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீல்டு டென்சிட்டி டெஸ்ட்டு, அதுவும் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்களா. அப்போ ஒரே ஒரு ப்ரொசீஜர் மட்டும் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபீல்டு டெஸ்ட் to determine the in situ dry density of soil. இது வந்து ரொம்ப காமனாக நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மெத்தடு.
பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா the volume of a hole dug in soil is determined by filling it with dry sand of known density. Procedure: clean and level the test surface. First வந்து clean பண்ணி level பண்ணோம் test surface ஏரியாவை வந்து. அப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா place a metal tray with a central hole. ஒரு மெட்டல் ட்ரேயை வச்சுட்டு அதில் வந்து சென்டராக ஒரு ஹோல் வந்து இருக்கிற மாதிரி உள்ள மெட்டலை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். மெட்டல் ட்ரேயை dig a small hole through the tray and collect the excavated soil. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளேட் மாதிரி இருக்குது, இமேஜின் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது. அப்போ அந்த ஹோல் வழியாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோலில் மட்டும் இருக்கக்கூடிய மண்ணை வந்து தோண்டி வெளியில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெய் த எக்ஸ்கவேட்டட் சாயில், உள்ளேருந்து தோண்டி எடுத்த மண்ணை மட்டும் வெயிட் போட்டு பார்க்குறாங்க. ஃபில் த ஹோல் வித் சாண்ட் யூஸிங் எ சாண்ட் போரிங் சிலிண்டர். இப்போ அந்த மண் எடுத்த ஹோலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வித் சாண்ட் யூஸிங் எ சாண்ட் போரிங் சிலிண்டர், ஒரு சிலிண்டர் மாதிரி உள்ளே வச்சு அதுக்குள்ளே வந்து போடுறது மண்ணை வந்து உள்ளே போடுறாங்க அந்த ஹோல். அப்போ வந்து அந்த ட்ரேயை வச்சு ஒரு ஹோலில் உள்ளே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து அதை வெயிட் பார்த்துட்டு ஒரு சிலிண்டரை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மண்ணை வந்து மறுபடியும் போர் பண்ணுறாங்க. மெஷர் த அமௌண்ட் ஆஃப் சாண்ட் யூஸ்டு, நம்ம எவ்வளோ உள்ளே திருப்பி ஃபில் பண்ணியிருக்கோங்கிறதையும் வந்து நம்ம வெயிட் போட்டு பார்த்து வச்சுக்கணும், அளந்து வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கால்குலேஷன். எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா வால்யூம் ஆஃப் ஹோல் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் சாண்ட் ஃபில்டு. அப்போது இதை வந்து இதுவும் சேம்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பல்க் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெயிட் ஆஃப் சாயில் பை வால்யூம் ஆஃப் ஹோல். வெயிட் ஆஃப் சாயிலுங்கிறது நம்ம இதுலேருந்து எக்ஸ்கவேட் பண்ணி வெயிட் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம். வால்யூம் ஆஃப் ஹோல் வந்து நம்ம வந்து தெரியும், அதையும் போட்டோம்னா நமக்கு பல்க் டென்சிட்டி வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை டென்சிட்டி இஸ் கால்குலேட்டட் யூஸிங் மாய்ஸ்சர் கண்டென்ட். ட்ரை டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஸ்மால் டபிள்யூ தெரியணும். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்டு வைட்லி யூஸ்ட். இது வந்து சிம்பிள் மெத்தடாகவும் இருக்குது, எல்லா பக்கமும் இதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சூட்டபிள் ஃபார் மோஸ்ட் சாயில்ஸ். எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் வெரி சாஃப்ட் அண்டு வெரி கோர்ஸ். இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லா டைப் ஆஃப் சாயிலுக்கும் இந்த மெத்தடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் இந்த கொஷின். அப்போ ஒரு ஃபீல்டு டெஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இவ்வளோ எழுதுனாலே போதும் 13 மார்க்ஸுக்கு. தேங்க்யூ.